ஆத்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறாக்குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொண்டு வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருக்கின்றவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காண முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்ய முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியதை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகிய 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். முக்கியமான காரியங்கள் சொல்ல போகிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு விழா ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழா. இந்த விழாவில் மிக முக்கியமான நபர்கள் யாருன்னா புனித கன்னிமரியாலும் சூசையப்புறம் என்ன செஞ்சாங்க? இயேசுவை காணிக்கையாக தேவாலயத்தில் கொண்டு வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. சட்டங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் அப்படின்னு பலது இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு குடும்பம். அது எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு. அன்பு கட்டளை விட அது மேலானது அல்ல. சடங்குகளும் சம்பிரதாயங்களும் தேவை, அதுக்கு பொருள் உண்டு. அதை கடைபிடிக்கும் போது ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த குடும்பம்
இயேசுவை தேவாலயத்துக்கு கொண்டு வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. எதெல்லாம் ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ அதெல்லாம் கடவுளுக்கு சொந்தம். மனிதர்களை நாம் ஒப்பு கொடுக்கிறோம் என்றால் அவர்கள் கடவுளின் மனிதர்கள், கடவுளுக்கு சொந்தமானவர்கள். பொருட்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்றால் அது புனித பொருள், கடவுளுக்கு சொந்தமான பொருள். இப்படி எதையெல்லாம் நாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அதெல்லாம் யாருக்கு சொந்தம்? கடவுளுக்கு சொந்தம். ஒப்பு கொடுத்து விட்டோம்னா அதில் தான் இன்றைக்கி ரிலீஜியஸ் டே கூட கொண்டாடுறோம், துறவிற நாள். ஒப்பு கொடுக்கும்போது அவர்கள் கடவுளுக்கு சொந்தமாக மாறுறாங்க. இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருத்தரும், குறிப்பாக திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் அந்த திருவருட்சாதனம், திருமுழுக்கு என்கிற திருவருட்சாதனம் வழியாக நாம் நம்மையே அர்ப்பணிச்சிட்டோம். அர்ப்பணித்த நாம் இப்போ யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? எனக்கு கொஞ்சம் பேர் தான் சொல்கிறாங்க, மீதி பேர் தூங்குறாங்களா இல்லை சொல்கிறது புரியலையா? பிரைஸ் தி லார்ட். திருமுழுக்கு வழியாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நான் யாருக்கு சொந்தம்? கடவுளுக்கு சொந்தம். பிரைஸ் தி லார்ட். இந்த விழா நமக்கு உணர்த்துகிற செய்தி என்னன்னா, கிறிஸ்து இயேசு யாரு? யாரு? கடவுளுடைய மகன். கடவுளுடைய மகன் சொல்லும்போது அவர் கடவுளுக்கு சொந்தமானவர். கடவுளுக்கு சொந்தமாக இருக்கிற ஒருத்தரை, கடவுளுடைய மகனாகிய ஒருத்தரை திரும்ப போய் கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டா? ஏற்கனவே கடவுளுக்கு சொந்தமானவர், கடவுளுடைய பிள்ளை, திரும்ப ஒரு முறை அவரை கொண்டு போய் தேவாலயத்தில் கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டா? இல்லை. இருக்கா? வாக்கு மனிதனான நம்முடைய குடிகொண்டார். கடவுளுடைய மகன் கடவுளுக்கு திரும்ப அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. யூத முறைப்படி சட்டங்களுக்கும் சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் இந்த குடும்பம் முக்கியத்துவம் கொடுக்குது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ சட்டங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாம் தேவை, அதுக்கு பொருள் உண்டு, அர்த்தம் உண்டு என்பதை இன்று விழா நமக்கு எடுத்துரைக்குது. நம்மளும் ஏராளமான சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் அனுதின வாழ்க்கையில் கடைபிடித்து கொண்டு இருக்கிறோம். நிறைய இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். ஒன்று சிந்திக்கும் போது ஏராளமான காரியங்கள் நம்முடைய மனசில் கடந்து வரும். ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்குகிறேன், இல்லை வீடு கட்டி முடிக்கிறேன். பங்கு தந்தையோ குருவானவர்களை அழைத்து அதை ஒன்று மந்திரிக்கிறோம். புதுசாக கார் வாங்குகிறோம், பைக் வாங்குகிறோம், புதிய பொருட்கள் எது செய்தாலும் அது குருவானவரால் அர்ச்சிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். அது ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயம். இதுக்கெல்லாம் திரு அவையில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. புனித பொருட்களாக அது அர்ச்சிக்கப்படுது, ஆசீர்வதிக்கப்படுது. இனி நம்முடைய குடும்பத்தில் இப்படி எந்தெந்த சடங்குகள் சம்பிரதாயங்களை நாம் கடைபிடிக்கிறோம்? அப்படி கடைபிடிக்கிற போது கடவுளின் அன்பு கட்டளைக்கு எதிராக அது மாறுதான்னு நம்ம சிந்திப்பது நல்லது. சடங்குகள் சட்டங்கள் சம்பிரதாயங்கள் அதில் நிறைவு அல்ல. அன்பு கட்டளையை நம் பின்பற்றியதை நம்முடைய அனுதின வாழ்க்கையில் இதை கடைபிடிக்கிற போது நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இனி நம்முடைய குடும்பத்தில் கடவுளுக்கு நான் கொடுக்குற இடம் என்ன என்று வாழ்க்கையில் கடவுளுக்கு அந்த இடம் முதன்மையான இடம் உண்டா? சாதாரண பல இடங்களிலும் பார்த்துருக்கிறேன். குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகும்போது சுரூபத்தின் முன்னாடி நின்று ஜெபித்துட்டு செல்வார்கள். பெற்றோர்கள் வேலைக்கு செல்கிற போது சுரூபங்கள் முன்னாடி இருந்து ஜெபித்துட்டு செல்வார்கள். திரும்பி வருகிற போது நன்றி சொல்லுகிற ஒரு பழக்கம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சடங்கு சம்பிரதாயம் என்னுடைய குடும்பத்தில் உண்டா? ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்.
அதான் முதன்மையான இடத்தில் ஆண்டவரை நாம் வைத்திருக்கிறோமா? இல்லை சடங்கு சம்பிரதாயங்கள் தான் முக்கியத்துவம் கொடுத்து கடவுளை பின்தள்ளி விடுகிறோமா? சிலரை பொறுத்தவரை ஞாயிறு திருப்பலி அதோட எல்லா சடங்கு சம்பிரதாயங்களும் முடிஞ்சு போச்சு, வேற எதுக்கும் முக்கியத்துவம் இல்லை. இன்று திருச்சபை நமக்கு சொல்லி தருது, சிலுவை அடையாளம் அதுக்கு அர்த்தம் உண்டு. நீங்கள் சொல்லுகிற ஜெபமாலை அந்த வழிபாட்டிற்கு அர்த்தம் உண்டு, சுரூபங்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்கு அர்த்தம் உண்டு. இன்னும் எளிதான புரிந்து கொள்ள விதத்தில் சொல்ல போனால், சாதாரண வட இந்தியாவெல்லாம் பார்த்துருக்குறோம், இளையவர்கள் முதியவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுவார்கள். நம்ம கலாச்சாரத்தில் அப்படி வேற தான் கல்யாணம் முக்கியமான நாட்கள் இல்லை மட்டும்தான் அப்படி ஒரு சடங்கு சம்பிரதாயம். அதற்கு போலும் திருச்சபை முக்கியத்துவம் கொடுக்கிறது. இன்று இளைய தலைமுறை சிந்திப்பது, இதெல்லாம் நாகரிகம் தெரியாதவர்கள், இதெல்லாம் பழைய கால மக்கள் செய்கிற ஒரு சடங்கு அப்படின்னு பல நேரங்களில் அதை நாம் புறக்கணித்து விடுகிறோம். அதனால தான் பல ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம். இன்றைய விழாவில் இந்த திருக்குடும்பம் சூசைய போகிறோம், மாதாவும் அடங்கிய இந்த குடும்பம் சடங்கு சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை, இருந்தாலும் அனைத்து சட்ட திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த யூதர்களுக்கு ஒரு வழக்கு இருந்தது. ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பிறகு கொஞ்ச நாள் அவள் தீட்டுப்பட்டவளாக இருப்பாளாம். குழந்தையை பெற்றெடுத்த உடனே அவள் தீட்டானவளாக கருதப்படுவாளாம். சட்டம் சொல்லுது, அந்த தாய் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தால் எத்தனை நாட்கள் அவள் தீட்டுப்பட்டவளாக இருப்பா? எத்தனை நாள்? 40 நாள். இன்னைக்கு 40வது நாள் தான் இயேசுவுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்த விழாவை நாம் கொண்டாடுறோம். இயேசு பிறந்த இந்த 40வது நாள். ஆண் பிள்ளை பிறந்தால் 40 நாட்கள் அவள் தூய இடத்திற்கு செல்லக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது. அதுவே அந்த தாய் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் என்றால் அது இரட்டிப்பா 80 நாட்களுக்கு அவள் தூயகத்திற்கு கோயிலுக்கு செல்ல அவளுக்கு அனுமதி இல்லை. அவள் கோயிலுக்கு செல்லுகிற நாள் இந்த தூய்மை சடங்குகள் எல்லாம் நிறைவேறிய பிறகு, தன்னையே தூய்மைப்படுத்திய பிறகுதான் அவள் ஆலயத்திற்கு செல்லுவாளாம். தன்னை தூய்மைப்படுத்துவதற்கு கொள்வதற்காக அவர் ஆலயத்திற்கு செல்வாளாம். மரியாளை பொறுத்தவரை இப்படி ஒரு சட்டத்தை, சம்பிரதாயத்தை, சடங்கை அவள் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இயேசுவை பெற்றெடுத்த போது அவள் தூய ஆவியால் தான் பெற்றெடுத்தால் எந்த பாவமும் மரியா கிட்ட இல்லை. மரியாள் தூய்மையானவள், இந்த பாவம் எதுவும் அவளை ஏசலை. அவர்கிட்ட பாவம் என்பது சுத்தமாக இல்லை. தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. இருந்தாலும் இந்த தாய் நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பிக்கிறாள், நமக்கு ஒரு எடுத்துக்காட்டை நமக்கு கற்றுத்தருகிறாள், எடுத்துக்காட்ட வாழ்வை நம் முன் வைக்கிறாள். அதாவது சடங்குகள் சம்பிரதாயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது வழியா கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதே நாளில் நடந்த வேறொரு நிகழ்வு, விடுதலை பயண புத்தகம் 13வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இந்த ஒரு சட்டத்தை இந்த குடும்பம் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தொடக்க உரையில் சொன்னது போல இயேசு கடவுளுடைய மகன், கடவுளுக்கு சொந்தமானவர், கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர், தூய பிரசன்னத்தால் வழிநடத்தப்பட்டவர், கடவுளின் அந்த வல்லமையை கொண்டிருந்தவர், எல்லா நிலையிலும் கடவுளோடு தன்னை ஐக்கியப்படுத்தி வாழ்ந்தவர். அவருக்கு திரும்ப அவரை கொண்டு போய் தேவாலயத்தில் அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இந்த குடும்பம் அந்த சட்ட திட்டங்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. சாதாரண என்ன செய்வாங்க, ஆண் தலைப்பேர் கொண்டு போய் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பாங்க. அர்ப்பணித்துட்டு குழந்தைய கோவிலே விட்டுட்டு வந்துட மாட்டாங்க, திரும்ப அதை மீட்டெடுத்து கொண்டு வருவார்களாம். எப்படின்னா 5 வெள்ளி காசுகளை ஷெக்கேல கொடுத்து
அதாவது 5 நாள் கூலி, அவர்களுடைய தினசரி கூலி. அதை கொடுத்து குழந்தையை மீண்டும் அவர்கள் மீட்டெடுத்து கொண்டு வருவார்களாம். ஆனால் இந்த இயேசு அந்த குழந்தையை பொறுத்தவரை இப்படி ஒரு சடங்கு சம்பிரதாயம் அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த குடும்பம் கடவுளுக்கு தன்னையே அர்ப்பணிக்குது. நாம் பழைய ஏற்பாட்டில் இந்த சடங்கை பற்றிய நிகழ்வில் நாம் வாசிக்கிறோம். ஒரு பணக்காரன் அந்த குடும்பம் தன்னுடைய குழந்தையை அர்ப்பணிக்க போகும்போது அந்த குழந்தையை மீட்டெடுப்பதற்காக ஒரு ஆட்டை ஒப்பு கொடுக்க வேண்டுமா. ஒரு பணக்காரனை பொறுத்தவரை ஒரு ஆடை அர்ப்பணிக்கணும், காணிக்கையாக கொடுக்கணும், தன்னுடைய குழந்தையை திரும்ப மீட்டெடுத்து கொண்டு வீட்டில் கொண்டு வந்து வளர்ப்பதற்காக. ஆனால் ஏழை அவர்கள் என்ன செய்வார்களாம், 2 புறா குஞ்சுகளை கொடுத்தால் போதுமா. பிரைஸ் தி லார்ட். இந்த குடும்பம் சூசையப்பரும் மரியாளும் அடங்கிய குடும்பம் ஆடுகளை கொடுத்தாங்களா, புறா குஞ்சுகளை கொடுத்தாங்களா? தூங்குறவங்க மட்டும் சொல்லுங்க. இங்க முன்னாடி இருக்கிற 4-5 பேர் சத்தம் தான் கேட்குது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆட்டைத்தானே கொடுத்தாங்க? ஆமாம் ஃபாதர்ன்றாங்க. கடைசிலையா என்ன கொடுத்தாங்க? 2 புறா குஞ்சுகளை கொடுத்தார்கள். ஒன்று பாவம் போக்கும் பலியாகவோ, இன்னொன்று எரி பலியாகவும் 2 புறா குஞ்சுகளை கொடுத்து ஒப்பு கொடுத்து தன்னுடைய மகனை மீட்டெடுத்து கொண்டு வருகிறார்கள். இவர்களுக்கு இதை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாளில் அந்த திரு குடும்பத்தை நாமும் பின்பற்றுவோம். இந்த விழாவை கொண்டாடுகிற போது நம் மனதில் சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் அர்த்தம் உண்டு, பொருள் உண்டு என்பதை நாம் பதிய வைப்போம். அனுதின வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கிற அந்த சடங்குகளுக்கு சம்பிரதாயங்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். அது வழியாக நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே நேரத்தில் இன்றைய விழா நம்முடைய மனசில் வேறு ஒரு முக்கியமான பதிவு செய்ய விரும்புது. 2 வயதானவர்கள் அவர்கள் செய்த செயல். யார் 2 பேர்? இறைவாக்கினர் சிமியோனும் இறைவாக்கினர் அன்னாலும். இறைவாக்கினர் சிமியோனை பற்றி நற்செய்தியில் வாசித்து கேட்டோம். மெசியாவின் வருகைக்காக காத்திருந்தார். நீதிமான் தூய ஆவியான் தூண்டுதலுக்கு ஏற்ப அவர் ஆலயத்திற்கு வந்திருந்தார். வருகையை இயேசுவை சந்தித்த பிறகுதான் சாவார் என்பதெல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. அது நிறைவேறுவதற்காக இந்த இறைவாக்கினர் காத்திருக்கிறார். மாதாவும் சூசையப்பரும் இயேசுவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை கரங்களில் ஏற்றி சிமியோன் சொன்னது என்ன சொன்னார்? மீட்ப என் கண்கள் கண்டு கொண்டன, இப்போ நான் சாவறதுக்கு தயார். மீட்பை நான் பார்த்துட்டேன், அதுக்காக தான் இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன். இதோ என் கண்கள் அதை கண்டு கொண்டது. இனி நான் எப்போ வேணாலும் சாகரத்துக்கு தயார், என்னை அமைதியில் போக செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. இந்த இறைவாக்கினர் நமக்கு கற்றுத்தருகிற பாடம், நமக்கு திருப்தி கொடுக்கிறது எது ஒன்று சிந்தித்து பார்ப்போம். சிலரும் சொல்ல கேட்டிருக்கிறோம், பல நாட்களாக ஒரு திருமணம் நடக்கலை, அது நடந்தா போதும் நான் நிம்மதியாக செத்து போயிடுவேன் சொல்கிறத கேட்டிருக்கிறோம். இல்லை வீடு வடக்கு வீட்டில் தான் இருக்கிறேன், ஒரு நல்ல ஒரு வீடு வந்து ஒரு நாள் அதில் தங்கினா போதும் நிம்மதியாக செத்து போயிடுவேன். இப்படி பல காரியங்களில் நாம் ஈடுபட்டு கேவலமான கனவுகள் கண்டு நம் வாழ்வை சிதறித்து கொண்டு இருக்கிறோம். சிமியோன் நமக்கு கற்றுத்தருகிறது, இயேசுவை நான் அனுபவிக்காமல் சாக போகிறதில்ல, இயேசுவை நான் காணாமல் நான் சாக போகிறதில்ல, இயேசு அனுபவம் பெறாமல் நான் சாகுவதில்லை. ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த மனுஷன் நீண்ட காலம் காத்திருக்கிறாரு, அவருடைய அந்த கனவு இன்னைக்கு நிறைவேறுது. அப்போ ஆன்மீகத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும், இயேசுவை அனுபவிக்க நாம் முயற்சி எடுக்கணும். நம்முடைய காத்திருப்பு ஆசீர்வாதமாக அமையும். அப்போ சிமியோனின் அந்த கனவு போல இருக்கணும் நம்முடைய கனவும். தற்காலிகமான அழிந்து போகக்கூடிய
இல்லை கேவலமான கனவுகள் அல்ல, உலக நேட்டங்களை நேடி எடுப்பதற்கான கனவுகள் அல்ல, ஒரு ஆன்மீக அனுபவம் பெறுவதற்கான கனவு நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. அதுதான் இந்த இறைவாக்கினர் சிமியோன் நமக்கு இந்த நாளிலே கற்றுத்தருகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கரம் உயர்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஆளு இறைவாக்கினர் அண்ணா. 7 வயதில் விதவையானவள், கணவனோடு 7 ஆண்டுகள் வாழ்ந்தவள். 84 வயசு. இப்போ இவங்க செஞ்சது, ஆலயத்திலே இருந்தாங்க, அல்லும் பகலும் இறைவனிடம் மன்றாடி கொண்டிருந்தார். மெசியாவுக்காக அவங்கள காத்துட்டு இருந்தாங்க. அப்போ இயேசு வந்த உடனே கரங்களில் ஏந்தி அவங்களும் சொன்னாங்க, இதற்காக தான் காத்திருந்தேன். இயேசுவை பற்றி அவருடைய புகழ்ச்சியை பற்றி அங்கிருந்தவர்களுக்கு அறிவித்தார்கள். அவருடைய கனவும் நிறைவானது. நம்முடைய வாழ்க்கையை சிந்திப்போம். இந்த இறைவாக்கினர் 20 நமக்கு கற்றுத்தருகிற பாடம், உலக சார்ந்த கனவுகள் அல்ல நமக்கு வேண்டது, ஆன்மீக அனுபவம் பெறுவதற்கான கனவுகள். அப்போ அப்படி ஒரு கனவு இருக்கிற போது கடவுள் அதை நிறைவேற்றுவார். முதல் வாசகம் சொல்லி தந்தது அதான். அவளோடு நான் அவரை தேடுகிற போது அவரை நான் கண்டடைவேன் என்பதற்கு உறுதி தருது முதல் வாசகம். ஆண்டவரை நான் தேடினால் நான் அவரை கண்டடைவேன். தேடுகிற நிறைய பேருக்கு அந்த அனுபவம் கிடைச்சிருக்குது. தேடுகிற எல்லாரும் இயேசுவை கண்டு கொண்டு இருக்கிறார்கள். இரண்டாம் வாசகம் நமக்கு சொல்லி தருது, அவரை கண்டுபிடிக்கிறது மிக ஈஸி. எப்படின்னா, அவர் மனித உருவில் தான் இருக்கிறார். மனிதராகிய நமக்கு அவரை அடையாளம் கண்டுகொள்வது மிக எளிது. இரண்டாம் வாசகம் நமக்கு சொல்லி தருது. அப்போ இந்த இறைவாக்கினர் நமக்கு கற்றுத்தருகிற பாடம், இயேசுவை அனுபவம் பெற நாம் முயற்சி செய்யணும். அது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். சடங்குகள், சம்பிரதாயங்கள் நம்முடைய அதற்கு பொருள் உண்டு, அர்த்தம் உண்டு. கடைபிடிக்கிற போது, அன்பு கட்டளையோடு இணைத்து அதை நாம் பின்பற்றுகிற போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இந்த குழந்தையை பற்றி நற்செய்தி இவ்வாறு சொல்லி முடிக்குது. குழந்தை அருளில் வளர்ந்து, ஞானத்தில் வளர்ந்து, மிகுந்து கடவுளுக்கு உகந்ததாயிருந்தது. 12 வயது ஆன சிறுவனை கண்டுபிடித்த பிறகு நற்செய்தியில் சொல்லுவார், உடல் வளர்ச்சியிலும் ஞானத்திலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் இயேசு இருந்தார். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்களை எக்ஸ்பர்ட் பல காரியங்களில். ஞானம் இருக்குதான்னு சந்தேகம்தான், அறிவு நிறைய, உடல் வளர்ச்சி சொல்லவே வேணாம். ஆனால் கடவுளை பற்றியுள்ள அந்த ஞானத்தில், இறை அனுபவத்தில் நம்முடைய பிள்ளைகள் வளர்கிறார்களா, வளர்த்துக்கிறோமா? சிந்திப்போம். இந்த விழா கொண்டாடுகிற போது அந்த ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். சூசையப்பரும் மாதாவும் அவர்கள் எடுத்த அந்த முன்மாதிரி, அவர்கள் காட்டிய அந்த முன்மாதிரி நமக்கு முன்மாதிரி அமையட்டும். கிறிஸ்து அனுபவம் பெற, கிறிஸ்துவை சொந்தமாக்கி கொள்ள, கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவள், கடவுளுக்கு சொந்தமானவள் என்ற நிலையிலே வாழ நாம் இறை ஆசீர் வேண்டுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.